friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பரோட்டா எம்டி சால்னா. இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்தறலாம். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொத்தமல்லி கீரை 1 கைப்பிடி அளவு, அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், 6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கேஷ்யூ இதெல்லாம் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து கிரேவியில் ஃபைனலாக ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போது குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். கொஞ்சனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வதங்கிறதுக்கு, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடயே இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நமக்கு வந்து கிரேவி நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ ஃபைனலாக இந்த கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது.
நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பரோட்டா சால்னா பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு டேஸ்டியான எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.